அமைதியான காட்டில் ஒரு பெருமைமிக்க கருவாலி மரமும் அருகில் ஒரு அடக்கமான மூங்கில் தளிரும் வளர்ந்திருந்தது. கருவாலி மரம் உயரமாகவும் வலுவாகவும் உறுதியாகவும் இருந்தது. அதன் அளவு மற்றும் வலிமைக்காக ஒவ்வொரு உயிரினமும் அதை பாராட்டின. இதற்கிடையில் மூங்கில் ஒரு உடையக்கூடிய தோற்றமுடைய தண்டு மெல்லியதாகவும் நெகிழ்வாகவும் இருந்தது. மென்மையான காற்றிலும் கூட அசைந்தது. ஒரு நாள் ஒரு பயங்கரமான புயல் வந்தது. வானம் இருட்டாக மாறியது. காற்று அலறியது. பலத்த மழை பெய்தது. மின்னல் மின்னியது. இடி முழக்கமிட்டது. அந்த வலிமை மிக்க கருவாலி மரம் வளைந்து கொடுக்க மறுத்து நிமிர்ந்து நின்றது. அது தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி காற்றை எதிர்த்து போராடியது. ஆனால் புயல் மேலும் கடுமையாக அதிகரித்தது. இறுதியில் கருவாலி மரம் ஒடிந்து தரையில் விழுந்தது. அதன் வலிமை அதன் வீழ்ச்சியாக மாறியது. ஆனால் மூங்கில் காற்றினால் தாழ்வாக வளைந்தது. அது அசைந்து கிட்டத்தட்ட தரையை தொட்டது. எந்த நேரத்திலும் அது வேரோடு பிடுங்கப்படும் என்று தோன்றியது. ஆனாலும் அது உடையவில்லை. புயல் கடந்து சென்றபோது மூங்கில் மீண்டும் நிமிர்ந்தது. இன்னும் வேரூன்றி இன்னும் வளர்ந்து கொண்டிருந்தது. கதையின் நீதி என்னவென்றால், நீங்கள் விழலாம், நீங்கள் தலை குனியலாம், உங்கள் அடித்தளத்தை அசைக்கும் புயல்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தமல்ல. மீண்டும் எழும் திறனில்தான் உண்மையான பலம் உள்ளது. மூங்கிலைப் போல நெகிழ்வாக இருங்கள், பணிவாக இருங்கள், எப்போதும் மீண்டும் எழுந்திருங்கள்.